கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உலகம் முழுவதும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நாளாக தேதிகளை குறித்திருக்கிறார்கள். இன்று ரகசிய வருகை இருக்கலாம். இந்த ரகசிய வருகையிலே நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நினைத்து இந்த நாளை குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, எனக்கு அன்பானவர்களே, இந்த ரகசிய வருகையை யாரும் எந்த நேரம் என்று நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் யூதர்களின் நாட்காட்டியின்படி எக்கால பண்டிகை நடைபெறுகிற நாள் இந்த செப்டம்பர் 23ஆம் நாள். இந்த எக்காலம் ஊதுவது, அதாவது மறுரூபமாக்கப்படுதல் அல்லது ரகசிய வருகையோடு இது தொடர்புடையது. 1 கொரிந்தியர் 15:52 நாம் அதை தியானிக்கலாம். ஏனென்று சொன்னால், வேதத்தின்படி எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது மரித்தோர் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். நாமும் அந்த சமயத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் விசுவாசிகளாகிய நாம் இருந்தால், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் மறுரூபமாக்கப்படுவோம். கைவிடப்பட்டோம் என்று சொன்னால் அந்த மறுரூபமாக்குதல் நமக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், மரித்தோருக்கு இது உயிர்த்தெழுதல், உயிரோடு இருப்பவர்களுக்கு இது மறுரூபமாக்கப்படுதல். ஆதலால் உண்மையிலே இவை இரண்டும் ஒன்றுதான் என்று வேதம் சொல்லியிருக்கு. கிறிஸ்து வரும்போது மரித்தவர்களும் சரி, உயிரோடு இருக்கிறவர்களும் சரி, புது சரீரங்களை பெற்றுக்கொள்வார்கள். இது உலகத்தின் முடிவில். மத்தேயு 24:27 சொல். மார்க்கிலும் நாம் வாசிக்கிறோம், தெசலோனிக்கேயரிலும் நாம் வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால், அது எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நடைபெறும் என்று வெளிப்படுத்தல் 11:15 சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று நம்மை நாமே நிதானித்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் அநேகர் இதோ வருகிறார், அதோ வருகிறார் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த 23ஆம் தேதி குறிக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் என்பது இன்னும் சொல்லப்போனால் வேதத்துக்கு புறம்பான காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் நாம் இதை அசால்ட்டாக, அஜாக்கிரதையாகவும் நாம் இருந்து விடவும் கூடாது. எந்த நேரத்தில் வேண்டுமென்று சொன்னாலும் உன்னதத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.